வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் சி ப்ரோஸில் கவர் ஆகக்கூடிய லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் அ கிரிஸ்லி கப். ஸோ ப்ரோஸில் நம்ம லாஸ்ட்டாக கவர் பண்ணக்கூடிய டாபிக் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம், தென் ப்ரோஸ்க்கான சம்மரி, டூ யூ நோ ஃபேக்ட், புக் பேக் எக்ஸசைஸ் வித் ஆன்சர், இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங், டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ், அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் இந்த வீடியோ எண்ணில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ் வந்து என்ன அப்படின்னா, லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் அ கிரிஸ்லி கப். ஸோ இந்த ப்ரோஸோட ஆத்தர் யாருன்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஸோ இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம். ஸோ ஹி வாஸ் born on December 1, 1854. He died on March 6, 1937. ஸோ இவரோட ப்ரொஃபஷன் வந்து என்னென்னு பாருங்கள். அமெரிக்கன் சுவாலஜிஸ்டாக இருந்திருக்காரு, கன்சர்வேஷனிஸ்ட், taxidermist and author. Then he was a pioneer in the early wildlife conservation movement in the United States. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து வைல்ட் லைஃப் பாதுகாக்கிற அந்த மூமெண்ட்டில் வந்து இவர் ஒரு முக்கியமான நபராக வந்து இருந்திருக்காரு. டூரிங் ஹிஸ் லைஃப் டைம் ஹி பப்ளிஷ் மெனி புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் த நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ இவரோட லைஃப் டைமில் வந்து என்னென்னா இவர் நிறைய புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதை எதை பற்றி வந்து எழுதியிருக்காருன்னா, நம்ம வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ணக்கூடிய அந்த தேவை, அந்த நீடுக்காக வந்து நிறையா புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக பாயிண்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆத்தர் வந்து வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. இவருடைய டைம் பீரியட் வந்து December 1, 1854 March 6, 1937. ஸோ டேட்டோடய வந்து நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷன் வந்து அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், டாக்ஸிடர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர். அதுக்கப்புறம் இங்கே பப்ளிஷ் மெனி புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆன் த நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து லெசன் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துலாம். நவ் ரீட் திஸ் ஸ்டோரி அபவுட் அ யங் பியர் கப் தட் பிரேவ்லி ஃபெண்டட் ஆஃப் அ பாசிபிள் அட்டாக் ஃப்ரம் மச் பிக்கர் அண்ட் ஃபெரோஷியஸ் ஃபெல்லோ அனிமல்ஸ் இன் அ ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து யாரை பற்றினது அப்படின்னா, யங் பியர் கப் பற்றினது. ஸோ இது வந்து இதை விட மிகப்பெரிய பிக்கர் அனிமல்ஸோ அண்ட் ஃபெரோஷியஸ் ஃபெல்லோ அனிமல்ஸ் ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்குது. ஸோ அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அண்ட் ரொம்ப ஃபெரோஷியஸ், ரொம்ப பயங்கரமான ஃபெல்லோ அனிமல்ஸ் வந்து தன்னை அட்டாக் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து அது பிரேவாக வந்து தடுத்தது, எப்படி வந்து பிரேவாக ஃபைட் பண்ணது அப்படின்றதான் வந்து நமக்கு இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஸோ வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், சக்தி அண்ட் தன்னம்பிக்கை, இது ரெண்டுமே வந்துன்னா ஒரு கொடூரமான ஸ்ட்ரென்த்தை எதிர்நோக்கி வந்து நமக்கு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் வின் ஓவர் ப்ரூட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த லைனும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டெட்டீஸ்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க. டெட்டீஸ் வந்து எப்படி வந்து கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு பேராவை நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆஃபன் வி ஃபைண்ட் லிட்டில் கிட்ஸ் குட் லைக் த டெட்டி ஸோ மச் தட் தேர் ஆல்வேஸ் ஹக்கிங் இட். த ஈவன் ஹேவ் த டெட்டி வித் தம் வைல் தே ஸ்லீப். ஸோ கிட்ஸுக்கு வந்துன்னா ரொம்ப டெட்டியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க எப்பவுமே வந்து அவங்க கூடவே வந்து வச்சுப்பாங்க. தூங்குறப்பமும் கூட வந்து அந்த டெட்டியை கூடவே வந்து சேர்ந்து தூங்குவாங்க. ஜென்ரலி த டெட்டீஸ் ஆர் ஃபர்ரி அண்ட் ஸ்டஃப்ட், ஸோ தே ஆர் வார்ம் அண்ட் கிட்ஸ் லைக் தம் வெரி மச். ஸோ டெட்டீஸோட நேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஃபர்ரியாக ஸ்டஃப், அந்த கொலுன்னு இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டெட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதனாலே வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. த டெட்டீஸ் லுக் க்யூட் அண்ட் கிட்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தம். ஸோ டெட்டீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, க்யூட்டாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு வந்து என்னென்னா டெட்டி கூட இருக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே லவ் தம் அஸ் அ ஃப்ரெண்ட் ஒரு சிப்ளிங் ஆஃப் தியர். தே ட்ரெஸ் த டெட்டீஸ், கிவ் ஃபுட் டு தம் அண்ட் ஹோல்ட் தம் டு தர் பாசம் ஆல் த டைம். ஸோ என்னென்னா கிட்ஸுக்கு வந்து டெட்டியை வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெட்டி கூட அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்க கூடவே வந்து அவங்க நாள் ஃபுல்லாக வந்து வச்சு பார்த்துப்பாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து கிட்ஸ் டெட்டீஸ் எப்படி வந்து கிட்ஸுக்கூட வந்து அட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. லிட்டில் கிட்ஸ் கிரை when they are separated from their mother too would not allow their children to be taken away from them. ஸோ குழந்தைகள் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து செப்பரேட் பண்ணுறப்போ வந்து அழுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து மதரும் வந்து தன்னோட குழந்தைய வந்து பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஹவு டு யூ திங்க் அனிமல்ஸ் would behave when they are isolated from their families? ஸோ இதே மாதிரி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி வந்து அனிமல்ஸை வந்து அவங்க ஃபேமிலிட்ட, அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பிரிச்சா ஸோ அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டினோட வந்து நமக்கு வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம அந்த பியர் கப்னை பற்றின ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஸோ ஹியர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஆஃப் அ யங் பிரிஸ்லி பியர்
which proved its strength and grit, not wishing to be cowed down or dominated by other bigger bears. The bear proved himself strong by not allowing bigger bears to dominate it. ஸோ இங்கே வந்து நம்ம யாரை பற்றின ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம்னா ஒரு யங் கிறிஸ்லி பியர். ஸோ இது வந்து எப்படி வந்து தன்னை விட மிக பயங்கரமான தன்னை விட ரொம்ப பிக்கர் பியரை வந்து தன்னை டாமினேட் அப்படின்னா அடிமைத்தனம் பண்ணாமல் எப்படி வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்து போராடிச்சு, எப்படி ஸ்ட்ராங்காக எதிர்த்து நின்றுச்சு அப்படின்ற அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டிட்டர்மினேஷனை பற்றி தான் வந்து நம்ம இந்த ப்ரோஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யங் பியர், ஸோ இது வந்து ஒரு இளம் பியர். ஸோ இதோட பேர் வந்து என்ன அப்படின்னா லிட்டில் சைக்ளோன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, லிட்டில் சைக்ளோன். This bear got its name after it did not permit anyone to ill-treat it. ஸோ இந்த பியருக்கு வந்து எப்படி லிட்டில் சைக்ளோன்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, இல்ட்ரீட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து தவறாக நடந்துக்கிறது, நம்மளை வந்து ரொம்ப அடிமையாக நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த பியர் வந்து யாருமே வந்து தன்னை அப்படி அடிமையாக நடத்துகிற அளவுக்கு வந்து அது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் வந்து யாரையும் தன்னை இல்ட்ரீட் பண்ண விடாதனால அதுக்கு வந்து இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பியர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா அலஸ்கா. திஸ் பியர் இஸ் ஃப்ரம் அலஸ்கா. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு யங் கிறிஸ்லி பியர் பற்றின ஸ்டோரி. அதோட நேம் லிட்டில் சைக்ளோன். இது எங்கேருந்து வருது அப்படின்னா அலஸ்கா. எப்படி அதுக்கு லிட்டில் சைக்ளோன்ற பேர் வந்துச்சுன்னா, இட் டஸ் நாட் அலோவ் எனி ஒன் டு இல் ட்ரீட் இட். ஸோ இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. So next வந்து the mother of this bear got killed during a firing near the Chilkat River. He and his brother ran as fast as they could on their stumpy little legs. When they came back to look at the same place where they saw their mother last, they thought that she was sleeping. They huddled and hugged her and slept next to the dead mother bear till the next morning. ஸோ இவங்க இந்த யங் பியரோட மதர் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபயரிங்கில் வந்து என்னென்னா இறந்துருவாங்க. ஸோ அந்த ஃபயரிங்கில் வந்து அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சில்காட் ரிவர். ஸோ சில்காட் ரிவரில் வந்து நடந்த ஒரு ஃபயரிங்கில் வந்து அவங்க அம்மா பேர் வந்து என்னன்னா காட் கில்டு. ஸோ அவங்க இறந்துருவாங்க. இவங்க இந்த யங் பியருக்கு வந்து ஒரு பிரதர் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க யங் பியரும் வந்து என்னென்னா அவங்க தேடுறாங்க அம்மா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே வர்றாங்க. ஸோ அவங்களோட லெக்ஸை வந்து சும்மா ஸ்டம்பி லிட்டில் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடி பார்க்குறப்போ வந்து அவங்க அம்மா வந்து எங்கே கடைசியாக பார்த்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஸோ இவங்க பிரதர் பியரும் இந்த பேரும் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இவங்க ரெண்டு பேருமே வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க பக்கத்துலேயே வந்து அடுத்த நாள் வரைக்கும் வந்து தூங்கிட்டாங்க. ஸோ they huddled and hugged her and slept next to the dead mother bear till the next morning. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியல அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினச்சி அவங்க அந்த ரெண்டு பேருமே வந்து படுத்துட்டாங்க till next morning. Before the early morning sun had reached the side of the mountain, some humans came and woke the bear and his brother. ஸோ இன்னும் சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஏர்லி மார்னிங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பியர் படுத்துட்ட இடத்துல ஹியூமன்ஸ் வந்து என்னென்னா இந்த ரெண்டு பியரையும் அந்த பிரதரையும் வந்து என்ன எழுப்பி விட்றாங்க. They bit and scratched and made noises with anger. One of them fought so much that the human beings who wanted to capture him got nervous and tried him that one bear is still in Chilcot. ஸோ அந்த ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ண வந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பியரை வந்து என்னென்னா கொண்டு போகிறதுக்காக கேப்சர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு பியர் வந்து என்னென்னா அந்த பிரதர் பியர் இருக்குல்ல அது வந்து என்னென்னா ரொம்ப ஃபியூரியஸாக வந்து ஹியூமன்ஸ் கிட்ட வந்து ஃபைட் பண்ணது. தட் ஒன் பியர் இஸ் ஸ்டில் இன் சில்கோட். ஸோ அந்த பியர் வந்து எது வந்து ஹியூமன்ஸிட்ட வந்து ரொம்ப ஃபெரிஷியஸாக வந்து ஸ்க்ராச் பண்ணி ரொம்ப வந்து ஃபைட் பண்ணிச்சோ வந்து அதை வந்து அந்த பியரை வந்து சில்கோட்லேயே வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. The other cub also fought as much as his brother, but the human beings who captured him took him by the hind legs and dragged him and swung him. ஸோ இன்னொரு பியருமே வந்துன்னா அதுவும் வந்து அந்த பிரதர் மாதிரியே வந்து ஃபாட் பண்ணிச்சு. ஆனால் வந்து அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த பியரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. The human did this all to keep the cub engaged so that he didn't fight. ஸோ அதை வந்து நல்லா வந்து கட்டிட்டாங்க. ஸோ அந்த பியரை வந்து திருப்பி வந்து ஃபைட் பண்ணாத அளவுக்கு அந்த இன்னொரு பியரை வந்து நல்லா கட்டி வந்து அதை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. The humans brought the rope and tied him, collared him and chained the bear cub. They kept the bear cub in the rear of the saloon in Porcupine City. ஸோ அந்த பேரை வந்துன்னா அதை வந்து ரோப் வச்சு கட்டிட்டு அதை வந்து காலரும் பண்ணிவிட்டு அந்த பேர் கப் வந்து செயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேர் கப் வந்துன்னா சலூனுக்கு ரியரில் வந்து பார்க்குபைன் சிட்டியில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. The two-legged animals, also known as human, who were less intelligent and rude, poked the little grizzly with a long pole, often violently, to see him fight for his freedom. So humans வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பேரோட வந்து ரொம்ப வந்து ரூடாக வந்து அவங்ககிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப வைலண்ட்டாக வந்து நடந்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து தப்பிக்க பார்க்குது அதை பார்த்து வந்து அவங்க வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. லிட்டில் சைக்ளோன் வாஸ் ரெஸ்கியூட் பை தி ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஃபீல்டு ஏஜென்ட். இப்போ இதை வந்துன்னா லிட்டில் சைக்ளோன் வந்து யார் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி
ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஃபீல்டு ஏஜென்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லிட்டில் சைக்ளோன்ஸ், அந்த லிட்டில் சைக்ளோனை தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வந்தாங்க. ஸோ இது வந்து யாரால் வந்து ரெஸ்கியூ பண்ணப்படுது அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஜுவாலஜிக்கல் சொசைட்டி ஃபீல்டு ஏஜென்ட். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிட்டில் சைக்ளோன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான அது ஃபிட் ஆகிற ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரெட் ஃப்ரம் ஆல் அனோயன்ஸ், அது தொந்தரவு பண்ண எல்லாத்துலேருந்து ஃப்ரீடம் பண்ணி அதை வந்து நியூயார்க்கு வந்து அனுப்பிடுறாங்க. அண்ட் ஷிப்டு டு நியூயார்க். லிட்டில் சைக்ளோன் வாஸ் அ வெரி பிளேஃபுல் அண்ட் ஃபன்னி லுக்கிங் பியர். ஸோ லிட்டில் சைக்ளோன் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக ரொம்ப வந்து ஃபன்னியாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த மூன் லைட் த லிட்டில் பியர்ஸ் டூ பிக் பிளாக் ஐஸ் லுக் லைக் பீட்ஸ் அமௌங் த ஃப்ளஃபி ஏர். ஸோ மூன் லைட்டில் வந்து என்ன இருக்குன்னா அந்த லிட்டில் பியரோட 2 பிக் பிளாக் ஐஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து பீட்ஸ் மாதிரி இருக்கும். அதோட ஃப்ளஃபியான ஹேருக்கு இடையில வந்துன்னா அது வந்து பீட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சைக்ளோன் நோஸ் வாஸ் ஃபேட் பட் வாஸ் வெரி ஸ்மால் ஃபார் அ பியர் ஃபேஸ். சைக்ளோட நோஸ் வாஸ் வந்து ரொம்ப ஃபேட்டாக ரொம்ப கொஞ்சம் பெருசாக கோல்குலுன்னு இருந்திருக்குது. பட் அது வந்து ஒரு பியர் ஃபேஸுக்கு வந்து அது வந்து சின்னதாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த பியர் ஹேட் ஹை ஷோல்டர்ஸ், ரொம்ப ஹை ஷோல்டர்ஸ். அண்ட் சைக்ளோன் லுக் லைக் அ bunch of grey fur bundled on 4 legs and both of them cyclone's leg looked similar, but its claws were intimating and made him the accurate grizzly bear that he was. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த பியரோட அப்பியரன்ஸை பற்றி வந்து நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த நியூயார்க் ஜுவாலஜிக்கல் பார்க் கேவ் த பியர் அ பிக் யார்ட். இப்போ வந்து என்னென்னா இந்த லிட்டில் சைக்ளோன் வந்து இந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து இந்த பியருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக் யார்ட், அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ தட் ஹீ குட் கிளைம் த ட்ரீ வென் எவர் ஹீ வாண்ட். ஸோ எப்போ வேணுமோ அந்த ட்ரீயை வந்து அது கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லிட்டில் சைக்ளோனுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, 3 dens to sleep, நான் தூங்குறதுக்காக 3 dens அண்ட் அ ராக் கிளிஃப். ஓகே, ஸோ அங்கே வந்து என்னென்னா ஒரு 6 to 8 cups வந்து இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. The celebrating crowd at the zoo were testing the bear's courage and temper. Generally, any newcomer in the zoo will be scared at first and feeble and timid during the next few days. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜூவில் இருக்கக்கூடிய மற்ற பேர்லாம் வந்து இந்த லிட்டில் சைக்ளோனோட கரேஜையும் அதோட டெம்பரையும் அதை எப்படி வந்து சகித்துக்கொள்கிறது, அதோட பொறுத்துக்கொள்கிற அந்த தன்மையை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு ஜூக்கு வந்து புது நியூக்கமர் யாராவது வந்து அவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துன்னா நம்ம வந்திருக்கிறது புது இடம், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயமாக கொஞ்சம் சாஃப்டாக வந்து பயந்து போய் வந்து இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்லி பியர்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து இல்லை. அந்த லிட்டில் சைக்ளோன் வந்து அது வந்து அப்படி இல்லை. தேர் ஃபுல் ஆஃப் கரேஜ் அண்ட் ஆர் நாட் ஆஃப் ஸ்கேட் anything. When they opened little cyclone in the box in nursery, he walked as he was walking on a stage. ஸோ இது வந்து கிறிஸ்லி பியர் வந்து அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூயார்க் அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வந்து விட்டுருவே அது வந்து ரொம்ப தைரியமாக நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லிட்டில் சைக்ளோன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் அ கிறிஸ்லி ஃப்ரம் அலஸ்கா. நான் வந்து ஒரு கிறிஸ்லி பியர் எங்கேருந்து வர்றேன் அப்படின்னா அலஸ்காலேருந்து வர்றேன். அண்ட் ஐ ஹவ் கம் டு ஸ்டே. நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா தங்குறதுக்காக வந்திருக்கேன். இஃப் எனி ஒன் ஆஃப் யூ ஃபெல்லோஸ் திங்க் தேர் இஸ் எனி திங் கம்மிங் டு யூ ஃப்ரம் மீ கம் அண்ட் டேக் இட். இப்போ நீங்கள் யாராவது வந்து என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இந்த நமக்கு டயலாக் கொடுத்து இந்த இடத்துல ஐன்றது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா லிட்டில் சைக்ளோன்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அனதர் சாஃப்ட் நேச்சர் பியர் ஹவ் ஃப்ரம் ஈரோப் நேம்ட் லிட்டில் ஜார். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இன்னொரு பியரை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா ஈரோப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் நேச்சர் பியர் ஹப், அதோட பேர் வந்து என்னென்னா லிட்டில் ஜார். ஓகே, இது எங்கேருந்து வருது? ஈரோப்லேருந்து. இதோட நேச்சர் வந்து சாஃப்ட் நேச்சர்டு. ஸோ இது வந்து சைக்ளோன் பக்கத்தில் போகுது. லிட்டில் சைக்ளோன் போகுது பார்த்து அதோட லெஃப்ட் இயரில் வந்து ஒரு அடி அடிக்கிற மாதிரி வந்து போகுது. ட்ரை டு எய்ம் அ ப்ளூ அட் ஹிஸ் லெஃப்ட் இயர். பட் சைக்ளோன் ரியாக்டட் இமிடியட்லி அண்ட் ஸ்ட்ரக் இஸ் ரைட் பா அந்த சைட் ஆஃப் அ ஜார்ஸ் ஹெட். ஆனால் சைக்ளோன் வந்து என்ன பண்ணுது, உடனே அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து அடிக்குது. அதோட ரைட் பாலில் வந்து ஜாரோட ஹெட்டில் வந்து ரைட் பாலில் வந்து அடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஜார் ரேன் அவே ஃப்ரம் சைக்ளோன் அஸ் ஹி வாஸ் சர்ப்ரைஸ்டு பை சைக்ளோன் ரியாக்ஷன். லிட்டில் ஜார் வந்து பயந்து ஓடிடுது. ஓகே, அந்த சைக்ளோட ரியாக்ஷனை பார்த்துட்டு பயந்து வந்து ஓடிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்டாவது யார் அப்படின்னா பிளாக் பியர் ஹப். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது யூரோப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பியர், அது பேர் வந்து லிட்டில் ஜார். அடுத்த பியர் வந்துன்னா பிளாக் பியர் ஹப். ஓகே, இது வந்து சைக்ளோனோட 2 மடங்கு சைஸில் இருக்குது. சைக்ளோனோட 2 மடங்கு வந்து பெருசாக இருக்குது. மென்ட் நியர் ஹிம். ஹீ ஃபேஸ் தி சேம் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் சைக்ளோன் ஹூ வாஸ் இன் அ ஃபர்ரி அண்ட் பிளாக் பியர் ஹப் வெண்ட் ஆஃப் அண்ட் கிளைம் த கிளிஃப். ஸோ இதே வந்துன்னா அது தாக்குறதுக்கு தான் வந்து போயிருக்கு. ஆனால் லிட்டில் சைக்ளோன் அதே மாதிரி வந்து அது கொடுத்ததே வந்து அதுக்கு திருப்பி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிளாக் பியர் வந்து பயந்து வந்து அது கிளிஃப் போய் கிளைம் பண்ணிக்கச்சோம். ஓகே, ஸோ அதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சைக்ளோன் மேட் ஷியர் ஹி ரியாக்டட் இன் த சேம் வே வெதர் த ஆப்போனன்ட் அட்டாக்ட் ரியலி ஆர் நாட். ஸோ சைக்ளோன் வந்துன்னா தாங்கிட்ட வந்து எப்படி வந்து மற்ற பேர் வந்து நடந்துக்குதோ அதே மாதிரி தான் வந்து அதுவும் வந்து திருப்பி நடந்துக்குது அப்படின்றாங்க. பட் த நெக்ஸ்ட் ஆர் எவ்ரி பியர் இந்த நர்சரி அண்டர்ஸ்டுட் த நியூ கம்மர் வித் ப்ராட் ஹெட் அண்ட் ஷார்ட்
nose should not be provoked. ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மணி நேரத்தில் ஓகே இந்த ப்ராட் ஹெட் அண்ட் ஷார்ட் நோஸோட இந்த பேர் வந்து நம்ம போய் வந்து பம்புளுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதர்வைஸ் தே வில் கெட் இட் ஹார்ட். ஓகே அது இல்லை நம்ம போய் அதை பம்புளுத்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து அது திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. தட் வித்தின் 3 செகண்ட் நோட்டீஸ் சைக்ளோன் குட் ஃபைட் வித் எனி ஆஃப் த பியர்ஸ் இந்த நர்சரி. ஸோ அந்த நர்சரியில் இருக்கக்கூடிய எந்த பேராக இருந்தாலும் சரி லிட்டில் சைக்ளோன் வந்து அதை பார்த்து 3 செகண்ட்லேயே வந்து அதால் வந்து அதை ஃபைட் பண்ண முடியும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க 3 செகண்ட். ஸோ எத்தனை செகண்டில் வந்து லிட்டில் சைக்ளோன் இன்னொரு பேரோட வந்து நோட்டீஸ் பண்ணி ஃபைட் பண்ணோம்னா ஒரு 3 செகண்ட் நோட்டீஸ்லேயே வந்து அது பார்த்து வந்து அது இந்த எந்த நர்சரியில் இருக்கிற எந்த பேர் கூட வந்து அது ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி சைக்ளோன் பொசிஷன் பிகம் ஃபின் இன் த நர்சரி. ஸோ அந்த நர்சரிலேயே வந்து இருக்கிற எல்லா பேர்ஸ்க்குமே வந்து சைக்ளோட பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷனுக்கு வந்து லிட்டில் சைக்ளோன் இருந்தது. ஹிஸ் ஃபெல்லோ பியர்ஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் ஹிம் வித் ரெஸ்பெக்ட். ஸோ மித்த பேர் எல்லாமே வந்து ஒரு மரியாதையோடு நடத்தினாங்க. சைக்ளோனும் வந்து வாஸ் அ குட் பியர், அ பியர் தட் நெவர் வென்ட் ஃபார் ஃபைட். சைக்ளோனும் வந்து ஒரு நல்ல பேராக இருந்தது, அதுவாக வந்து யார்கிட்ட வந்து போய் வந்து சண்டை போடாது. ஸோ ஆல் த வியூ. ஸோ இதோட வந்து நமக்கு லிட்டில் சைக்ளோன்ற ப்ரோஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு டூ யூ நோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இன் 1902, ஸோ 1902ல் அமெரிக்கன் பிரசிடென்டான தியோடர் ரூஸ்வெல்ட் ஆல்சோ நோன் அஸ் டெட்டி. ஸோ தியோடர் ரூஸ்வெல்ட் ஆல்சோ நோன் அஸ் டெட்டி ஹீ பார்ட்டிசிபேட்டட் இன் அ பியர் ஹண்டிங் ட்ரிப் இன் மிசிசிப்பி. அவர் வந்து மிசிசிப்பியில் நடந்த ஒரு பியர் ஹண்டிங் ட்ரிப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. வைல் ஹண்டிங் ரூஸ்வெல்ட் டிக்ளேர் த பிஹேவியர் ஆஃப் தி அதர் ஹண்டர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் ஆஃப்டர் ஹி ரெஃப்யூஸ் டு கில் அ பியர் தே ஹேட் கேப்சர்டு. ஸோ இந்த ஹண்டிங் பண்ணுறப்போ வந்து ரூஸ்வெல்ட் வந்து மற்ற ஹண்டர்ஸோட பிஹேவியர் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணார் அப்படின்னா அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக். அப்படி இது வந்து ஒரு விளையாட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லை அப்படின்றாரு. எப்போ அப்படின்னா வென் ஹி ரெஃப்யூஸ் டு கில் அ பியர், அவங்க கேப்சர் பண்ண பியரை வந்து கில் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணப்போ. அஸ் நியூஸ் ஆஃப் திஸ் ஹண்டிங் ட்ரிப் ஸ்ப்ரெட் மெனி நியூஸ் பேப்பர் அரௌண்ட் த கண்ட்ரி ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் ஸ்டாரிங் டெட்டி அண்ட் த பியர். ஸோ இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டெட்டி அண்ட் த பியர். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு கார்ட்டூன் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே. Meanwhile, in Brooklyn, New York, a shop owner named Morris Mitchum saw one of the cartoons and had an idea. ஸோ இதே மாதிரி வந்து நியூயார்க்கில் வந்து என்னென்னா ஒரு ஷாப் ஓனர் இருக்கார். ஸோ அவர் பேர் என்னென்னா மாரிஸ் மிச்டம். ஸோ அவர் வந்து இந்த ஒரு கார்ட்டூனை வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஐடியா வருது. மிஸ்டம் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் கிரியேட்டட் பிளஸ் ஸ்டஃப்டு பியர் அண்ட் பிளேஸ்ட் தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஷாப். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்களும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஃபர்ரியான ஒரு பியரை வந்து செஞ்சு அவங்க ஷாப்புக்கு முன்னாடி வந்து வச்சுருக்காங்க. ரூஸ்வெல்ட்டோட பெர்மிஷனோட இந்த மிஸ்டம் வந்து இந்த பியருக்கு வந்து என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா டெட்டி பியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டூ யூ நோ ஃபேக்ட் வந்து ஜஸ்ட் வந்து 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கான மீனிங் பார்த்துலாம். ஸ்டம்பி அப்படின்னா ஷார்ட் அண்ட் திக், பால்ட் அப்படின்னா கிரேட் நாய்ஸ்லி ரொம்ப சத்தமாக அழுகுறாங்க, ப்ரக்யூர்ட் அப்படின்னா அப்டைன் கிடைத்தது, ப்ராடட் அப்படின்னா டக் போக்குடம், ட்ரால் அப்படின்னா கியூரியஸ் அண்ட் அம்யூசிங், பட்ஜி அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஃபேட், ஃபர்மிடபிள் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக டேஞ்சராக இருக்கிறது, ராய்ஸ்டரிங் அப்படின்னா செலிப்ரேட்டிங் நாய்ஸ்லி, ஸ்டாக்ட் வாக்ட் ஸ்டிஃபி வித் ப்ரைட், சாசினா சீக்கி இம்பர்டினன்ட், ஹேசர்னா பர்சன் ஹூ ட்ரைவ்ஸ் கேட்டில் ஒயிலான ஹார்ஸ் பேக், கன்ஃபவுண்டட் அப்படின்னா ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, இக்னிமிஸ்னா ஷேம்ஃபுல்லி, கன்சைன்டேசிலினா கேர்ஃபுல்லி அண்ட் மெடிக்கஸ்லி, ஃபைண்ட் அப்படின்னா ஃபேக்ட் நாட் ஜென்யூவன். ஓகே. ஸோ இதில் கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கான மீனிங்லாம் வந்து நல்லா வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் எக்ஸைஸ். ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. புக் பேக்கில் நமக்கு MCQ டைப்பில் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு டேரெக்டாகவும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லிட்டில் சைக்ளோன் இஸ் அ கிறிஸ்லி கப் ஹூ ஏர்ன்ட் ஹிஸ் நேம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் கிறிஸ்லி கப்க்கு எப்படி வந்து லிட்டில் சைக்ளோன் பேர் வந்ததுன்னா அது வந்து தன்னை யாருமே வந்து இல் ட்ரீட் பண்ண வந்து அலோவ் பண்ணாது. விகரஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு இல் ட்ரீட்மெண்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு இல் ட்ரீட்மெண்ட்டாக தன்னை இல் ட்ரீட் பண்ணுறவங்கள வந்து தடுக்கிறது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு வந்து இந்த பேர் வந்திருக்கும். ஓகே. The nervous captor let one bear go because. ஸோ இந்த ஹியூமன்ஸ் வந்து இந்த 2 பேரை வந்து கேப்சர் பண்ண வந்திருப்பாங்க. அதில் ஒரு பேரை மட்டும் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பேர் வந்து என்னன்னா அந்த ஹியூமன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஃபியர்ஸில் ரொம்ப பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணும். ஸோ அதனால் வந்து இந்த பேரை வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. The bear fought so fiercely. ஸோ ஆப்ஷன் சி. லிட்டில் சைக்ளோன் வாஸ் ரெஸ்கியூட் பை தி. ஸோ லிட்டில் சைக்ளோன் லிட்டில் சைக்ளோனை வந்து என்னென்னா அந்த ஹியூமன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி போய் அதை வந்து வயலண்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அது வந்து யாரால் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி. ஓகே. ஆப்ஷன் பி. லிட்டில் ஜார். ஸோ லிட்டில் ஜார் வந்து நமக்கு என்னென்னா அது வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர் பியர். அது வந்து எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா ஒரு யூரோப்லேருந்து வந்திருக்கும். ஓகே. சாஃப்ட் நேச்சர் பியர் ஃப்ரம் யூரோப். ஸோ அதுக்கு வந்து பேர் தான் வந்து லிட்டில் ஜார். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குட் நேச்சர்ட் யூரோப்பியன் ப்ரௌன் பியர், கிறிஸ்லி கப் ஃப்ரம் அலஸ்கா,
ஃபர்ரி லிட்டில் போலார் பியர், நவுத் அமெரிக்கன் பிளாக் பியர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது வந்து ஒரு யூரோப்பியன் பியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்டில் ஜார் வாஸ் அ குட் நேச்சர்ட் யூரோப்பியன் ப்ரௌன் பியர். ஸோ ஆப்ஷன் ஏ. லிட்டில் சைக்ளோன் வில் ஃபைட் வித் எனி அதர் பியர் இன் டேஷ் நோட்டீஸ். ஸோ லிட்டில் சைக்ளோன் வந்து மற்ற பியரோட எத்தனை செகண்ட் நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே. ஸோ 3 செகண்ட் நோட்டீஸ்லேயே வந்து மற்ற பியரோட வந்து அதை ஃபைட் பண்ணும். ஓகே, இந்த 5 கொஸ்டிக்கான ஆன்சரை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனலைசிஸ் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா லிட்டில் சைக்ளோன் இஸ் அ கிறிஸ்லி கப் இஸ் ஃப்ரம். ஸோ அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எங்கன்னா அலஸ்கா. ஓகே, ஸோ லிட்டில் சைக்ளோன் வந்து அது ஒரு கிறிஸ்லி கப் எங்கேருந்து வந்திருக்குன்னா அலஸ்கா. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிட்டில் ஜார். ஸோ லிட்டில் ஜார் வந்து நமக்கு இது வந்து டேரெக்டாக வந்து புக் பேக்லேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு யூரோப்பியன் பியர். ஸோ குட் நேச்சர்டு யூரோப்பியன் ப்ரௌன் பியர். ஆப்ஷன் டி. அட் த லிட்டில் சைக்ளோன் வாஸ் ரெஸ்கியூட் பை. ஸோ லிட்டில் சைக்ளோன் வந்து எப்படி வந்து யார் பாதுகாத்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி. இதுவும் வந்து நமக்கு புக் பேக். ஸோ இந்த புக் பேக்கில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அது தயவுசெய்து நான் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த டாபிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா அதிகமாக வந்து 3 கொஸ்டின் கிட்டேருந்து ஒரே டாப்பிக்லேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து புக்கில் வந்து நீங்கள் இந்த லெசனை வந்து ரீட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 9 புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா லிட்டில் சைக்ளோன் இந்த ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்லி கப்ன்ற ஸ்டோரியோட ஆத்தர் யார்? லிட்டில் சைக்ளோன் இஸ் அ கிறிஸ்லி கப் ஃப்ரம் எங்கேருந்து வருது? லிட்டில் சைக்ளோன் மதர் வாஸ் ஃபயர்ட் அட் ஆன் அ டிம்பர் ஹில் சைட் ஃபேஸிங். எந்த ரிவரில் வந்து உங்கள் அம்மா வந்து இறந்துருப்பாங்க? லிட்டில் சைக்ளோன் வந்து யார் ரெஸ்கியூ பண்ணால்? லிட்டில் சைக்ளோன் வாஸ் அ பிளேஸ் இன் அ கம்ஃபர்டபுள் ஒன் ஷிப் டு விச் பிளேஸ்? Who was a very saucy but good-natured European bear? Nationality of William Temple Hornaday. He was at the time a tall and roughish looking as a really up as ever step. Synonym of the underlined word. Okay. Next question கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் த வியூஸ் நமக்கு வந்து என்ன இதோட வந்து நம்ம ப்ரோஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ பார்ட் ஏ கிராமர் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இதே மாதிரி வந்து பார்ட் பி பொயட்ரி, பார்ட் சி ப்ரோஸ், பார்ட் சியில் இருக்கக்கூடிய பயோகிராஃபி. இது எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் டாபிக் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட் வைஸாக வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப் நோட்ஸ் வேணாலும் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் பிளேலிஸ்ட்ன்ற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்ட் ஏ கிராமர் ப்ளஸ் பார்ட் சி பயோகிராஃபிக்கான நோட்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வியூஸ் இதோட வந்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுறோம். இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.